டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வரும் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அதற்கான ஒரு விளக்கமும் பதிவும் தான். ஒரு பிஜி டிஆர்பி தேர்வில் வெற்றியை தரக்கூடியது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே, இந்த ரெண்டும் தான். இதுபோக காமர்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான டெஸ்ட் பேட்ஜ் போய்கிட்டு இருக்குது. போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் சார்பாக தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் ஒன்லி டெஸ்ட்டு. அதுக்கு மெட்டீரியல்ஸ் கிடையாது. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வெறுமனே உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட் மேட்ச்சுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அனுப்பி வைக்கப்படும். அதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துட்டு நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரிவ்யூ இருக்கும். சரி, ரைட். இப்போ திரும்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இதில் ஏன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்றதுக்கான விஷயம், அதுவும் பிஜிடிஆர்பிலை போட்டியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது நிச்சயமாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அப்படின்றது தான். சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம திரும்ப நிறையா ரிவைஸ் பண்ணியிருப்போம், நிறையா பண்ணுவோம். ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜியை நம்ம அவ்வளோவா டச் பண்ண மாட்டோம். அப்போது அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு மார்க்கை உயர்த்தி காட்டும். அதுபோல் தான் ஜிகே. இதற்காக தான் நம்மளுடைய சேனல் சார்பாக ஸ்பெஷலாக ஒரு கிளாஸஸே நடத்துகிறோம். எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இதற்கான மெட்டீரியல் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இது அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் பொதுவானது என்பதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று மெட்டீரியல் வாங்கி படிங்க, இல்லைனா கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு வாங்க, இல்லை டெஸ்ட் மட்டும் வாங்க. ஏற்கனவே பல பேர் நம்மகிட்ட இந்த கிளாஸஸ்ஸு டெஸ்ட் பேட்ஜு ப்ளஸ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ஜு மெட்டீரியல் வாங்கி இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வு டெட்டா அல்லது பிஜிடிஆர்பியா அப்படின்னு நம்ம விவாதம் நடத்தி பட்டிமன்றம் நடத்துவதற்காக இல்லை. நமக்கு எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை தயாராக வச்சுருக்குங்க அப்படின்றதுக்காகத்தான் ஒரு ரிமைண்டர். ஸோ ஏற்கனவே 18 பேட்ஜஸ் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நடத்தியிருக்கோம். ஸோ அதற்கான பேட்ஜஸ், அடுத்த பேட்ஜஸ் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மற்றும் காமர்ஸ்க்கான மெட்டீரியலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதற்கான ஒரு சிம்பிளான ஒரு ரிமைண்டர் தான். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்குங்க. அப்புறம் போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கு சைக்காலஜி மட்டும்தான் அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமாக என்னால் சொல்ல முடியும். அதனால் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் வைங்க. எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய மார்க் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அதிகமான மார்க் வந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வருவீங்க, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. ஸோ வரக்கூடிய அந்த தேர்வில் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு முக்கியமான நடைமுறையை பின்பற்றணும். அது மெட்டீரியல் வாங்கி ஒரு ரெகுலராக படிக்கிறதா இருக்கணும், அல்லது ஏற்கனவே படித்தவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்ஜுக்கு வாங்க, இல்லைனா மெட்டீரியல் வச்சு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ரெண்டும் வேணும் அப்படின்றவங்களும் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழியை நாங்கள் அமைத்து தருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பதிவில் நாம் மெயினாக நம்ம சொல்லப்படக்கூடியது, கண்டிப்பாக நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தாங்க. பிஜிடிஆர்பி விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பிற படிப்பை சார்ந்த பல சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.